என்ன திட்டம் தடுக்கிறாங்கன்னு பல்வேறு திட்டம் மோடி என்ன இல்ல பல்வேறு வாட் இஸ் பல்வேறு அவர் பிரதமர் சொல்லி இல்ல அதே பிரதமர் நீங்க என்ன கேக்குறீங்கல்ல வாட் இஸ் பல்வேறு சொல்லிட்டோம்னா நாங்க பதில் சொல்றோம். அந்த மாதிரி இங்க பாருங்க, நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, நீங்க டெய்லி பாக்குறீங்க, டெய்லி மீட் பண்றீங்க, நான் டெய்லி பாக்குறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அது கஞ்சிவரம், திருவள்ளூர், சென்னை, அந்த பக்கம் சவுத்தில் மழை வெள்ளத்தினால எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பேருக்கு பாதிப்பு, நிவாரண நிதி மத்திய அரசுலேருந்து எதுனா வந்துச்சுன்னா அது கேள்வி கேட்குறியா நீ? அந்த மோடியை நீங்கள் கேட்கணும்ல. நீ எல்லா மாநிலத்துக்கு நீங்கள் கொடுக்குற, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு 10 பைசாவே கொடுக்கலையே, அது கேட்டிங்களா நீங்கள்? எப்படி நீங்கள் கேட்குறீங்க? இப்போ அவர் சொல்கிறாருல்ல, அதில் எதுன்னு சொன்னால் தானே அதுக்கு பதில் எங்கள் முதல்ல ஈஸியாக நாங்களும் சொல்ல போகிறோம். சும்மா சொன்னது இல்லை. இப்போ 100 நாள் வேலை நடக்குது. அது 100 நாள் வேலை நடக்குது, 3 மாசம் சம்பளம் பாக்கி. ஆனா கிராமத்துல திமுக ஆட்சியில தான் சம்பளம் தரணும். இல்ல அது விட 2500 கோடி ரூபாய் 100 நாள் வேலை செய்யவங்களுக்கு சம்பளம் பாக்கி வச்சுக்கிறாங்க, இன்னும் தராம. அது விட இல்ல, அது விட இன்னொன்னு பாயிண்ட், 3 மாசமா இப்ப சம்பளம் தரல. ஆனா கிராமத்துல இருக்கிற மக்கள் நாங்க தரலன்னு சொல்றாங்க. இது நியாயமா? அது விட்டுடுங்க. மண்ணெண்ணெய் ரேஷன் கார்டுல கொடுக்கறது இல்ல. வளர்ந்த மாநிலங்கள் பட்டியல தமிழ்நாடு சேர்ந்துருச்சு. அதனால இனிமேல் அவங்க மண்ணெண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி கெரோசினை நிறுத்தியாச்சு. ஆனா ரேஷன் கார்டுல யாரை கேட்கறாங்க? மண்ணெண்ணெய் நிறுத்திருந்து ஒன்றிய அரசு, மோடி ஆட்சி. ஆனா ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் தரலன்னு நினைக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் நாங்க மேடையில பாத்துக்கிறோம்.